ஸோ அந்த 3 முடிச்சு படத்தில் வந்து ஆன்டி ரோல் அந்த கேரக்டர் நான் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்தர் சார். பட் ப்ரொடியூசர்ஸ் பிரேமாலயா வெங்கட்ராமன் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே என்ன இது மெயின் முக்கியமான கதையை வந்து அந்த கதாபாத்திரம் இது கமல் தானே பண்ணணும், இது யார் இது ரஜினிகாந்த், அவன் தலை என்ன, அவன் முடி என்ன, அவன் முகம் என்ன, அவன் பேசுகிற தமிழா என்ன ஒன்றும் புரியல, இவரை வந்து போட்டு எடுக்கிறேன்னு சொல்கிறாங்களே என்ன பண்ணுறது. ஸோ எல்லாருமே எதிர்ப்பு. அது மட்டும் இல்லை, சில பாலச்சந்திரன் சாருடைய நண்பர்கள் கூட ஏன் பாலவதி இதுக்கு வந்து இது பண்ணிடலாமே அப்படின்னு. ஸோ பாலச்சந்திரன் சார் அவர்கள் சொன்னாங்க, இந்த படம் சரியாக போகலைன்னு சொன்னால் நான் வந்து வேணும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து நான் விட்டுடுறேன், நீங்கள் பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள், இந்த விட்டுடுங்க இதை பற்றி அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்சாக எடுத்து அந்த படத்தை வந்து என்னை போட்டு எடுத்தாங்க. அப்போ நான் தப்பு செய்யும் போதெல்லாம் தூரத்தில் நானே பார்க்குறேன், சிரிக்கிறாங்க, முதல்ல சொன்னோம் இல்லை இவனெல்லாம் போட்டு சரி அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு எப்படி ஆகிடுச்சின்னு சொன்னால், நான் வந்து நல்ல ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி வந்தேன். பட் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படம் மட்டும் சாருக்காகவது என்னை நம்பி இவ்வளோ வந்து எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்காங்களே, அவருக்காக இந்த படம் 100 days போகணும், நல்லா போகணும் இந்த படம். அதுக்கப்புறம் நான் வந்து மறுபடியும் பஸ் கண்டக்டர் போனாலும் பரவாயில்லை.